பொன்னேரி அருகே விபத்துகளால் உயிரிழப்பு அதிகரிப்பு. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கம் அமைத்து தரக்கோரி அமைச்சர் நாசர், ஆட்சியர் பிரதாப் காலில் விழுந்து மூத்த குடி பெண்கள் கோரிக்கை வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சோழாபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட பஞ்செட்டி ஊராட்சியில் 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூட திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழர் நலத்துறை மற்றும் சிறுபான்மைத்துறை அமைச்சர் நாசர் கலந்து கொண்டு சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்தார். பின்னர் சமுதாய கூட கட்டிடத்தில் இருந்து அமைச்சர் நாசரும் ஆட்சியர் பிரதாப்பும் இறங்கி வந்தபோது அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் பஞ்செட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் யாரேனும் உயிர் இழந்தால் அவர்களது உடலை சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையை கடந்து கொண்டு சென்று நத்தம் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்யும் நிலை உள்ளதாகவும், மேலும் அப்பகுதியில் அடிக்கடி சாலை விபத்தில் சிக்கி பலர் உயிரிழந்த உள்ளதாகவும், இதனால் நத்தம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் சுரங்கம் அமைத்து தர வேண்டும் என கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் முதல் மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை சுரங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் அமைச்சர் நாசர், ஆட்சியர் பிரதாப் ஆகியோரை முற்றுகையிட்டு தங்களது பரிதாப நிலை குறித்து தெரிவித்தனர். அப்போது 65 வயது மதிக்கத்தக்க மூத்த குடியை பெண்கள் ஒருவர் தங்களை விட வயதில் இளையவரான ஆட்சியர் பிரதாப் மற்றும் அமைச்சர் நாசர் ஆகியோர் காலில் விழுந்து சுரங்கம் அமைத்து தரவும், தற்காலிகமாக அப்பகுதியில் போக்குவரத்து சிக்னல் அமைத்து தர வேண்டும் என பரிதாபத்துடன் கேட்டனர். மூத்த குடி பெண்கள் காலில் விழுந்து கோரிக்கை வைத்த நிகழ்வு அருகில் இருந்தவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரை சுற்றி வளைத்து பெண்கள் கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் மீண்டும் எப்படி எங்களிடமிருந்து வாக்கு கேட்க வருவீர்கள் என காரசாரமாக கேள்வி எழுப்பியதால் பதில் கூற முடியாமல் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அங்கிருந்து நழுவினார். சுடுகாடு கை உங்களுக்கு தீது கொடுக்குறேன்னு சொன்னல நீ வந்து ஓட்டு வாங்க மாதிரி சொன்ன. நீ வந்து ஓட்டு வாங்குற வரைக்கும் நாங்க வந்து அன்னைக்கு வந்து